ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான தக்காளி சாம்பார் செய்யலான்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு 3 தக்காளிங்க இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம வந்து இவ்வளோ இந்த சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா வந்து கொலைய வேகட்டும். பாருங்கள், சாம்பாருக்கு நம்ம வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, தேங்காய் ஒரு 1/4 மூடி கம்மியாக தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 3 லவங்கம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, இதெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வந்து கொலைய வெந்துருச்சு. நம்ம இப்போ மத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா இதாகிடுங்க. இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. 1-2 இருக்கட்டும், பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இந்த அளவுக்கு இப்படி இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். தக்காளிலாம் பாருங்கள் கடைஞ்சி எடுத்துட்டோம். தேங்காயும் நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்காங்க. வெங்காயம் ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு கொஞ்சம் வெங்காயங்க, ஒரு 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1. ஒரே வெங்காயமும் போடலாம், இந்த மாதிரி 2ம் கலந்து போட்டுக்கிட்டா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட போட்டால் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. பாரு, கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. பொங்கல் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் ஊர் வந்து ஸ்பெஷல் தக்காளி சாம்பார் நாங்கள் சொல்லுவோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்க வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் வந்து லைட்டாக வதங்கினாவே போதும். ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நம்ம அதில் வந்து வேக வச்சதுனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் இது வதக்கும் போது அங்கங்கே நம்ம சாம்பார் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது ஒன்று நம்ம வந்து தெரியறது தான். இந்த தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் வதக்கிக்கலாங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டாங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்துக்கிட்டு போடுங்க. நம்ம காரமும் மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறோம். அதில் பச்சை மிளகாய் இதில் 2 சேர்த்திருக்கோம். இது வந்து சாம்பார் வந்து நம்ம 3-4 பேர் இந்த சாம்பார் வந்து நம்ம சாப்பிட்லாங்க. இந்த அளவுக்கு நான் எடுத்த அளவு வந்து 3-4 பேர் சாப்பிட்லாம். இப்போ மல்லித்தலையும் கொஞ்சம் அதிலே போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நம்ம வேக வச்சது நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். காரம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டும் இதிலே நம்ம ஊற்றிக்கலாம். 2 சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் காரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா நம்ம பொட்டுக்கடலை போட்டதுனால கொஞ்சம் சாம்பார் வந்து கெட்டிப்படும். இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க.
உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக உப்பு, லைட்டாக காரமும், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சாம்பார் கொதி வந்துருச்சுங்க, பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது. நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. தக்காளி சாம்பார் இது ஆறுனா நல்லா கொஞ்சம் கெட்டி போடுங்க. சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டா நீங்கள் அடிக்கடி இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த சாம்பார் தான் நாங்கள் செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாம்பார். இதுக்கு நம்ம இட்லி செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம். சாம்பார் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதுங்க. இன்னும் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து தக்காளியே இது மிக்சியில் போடக்கூடாதுன்னு அந்த மாதிரி கூட நீங்கள் செய்வீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சி இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் நான் சொன்ன இதுக்கே நீங்கள் இந்த அளவே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம இட்லி ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாருங்கள், சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி. இதுக்கு நம்ம செஞ்ச தக்காளி சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இட்லி தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய்.